ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பாருங்கள், பாவக்காய் வச்சு அருமையான ஒரு ரெசிபி பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்லே கிளிக் பண்ணிடுங்க. இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு கடாயில் பாருங்கள், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். பாவக்காய் ஒன்று பெருசாக எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி தொடச்சிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கிறேன். அதை இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க. இப்போ இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கலாம். நல்லா மொறு மொறுன்னு வரணும் பாவக்காய், அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுறலாங்க. பாருங்கள், நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகி வருது. இந்த தோலெல்லாம் கலர் மாறி ஒரு நல்ல முறுங்கிற ஸ்டேஜுக்கு வரும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்து விட்டுறணும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே நம்ம சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள், நல்லாவே செவந்து முறுமுறுன்னு வந்திருக்கு. இப்போ இது ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுருவோம். இப்போ அதே கடாயில் பாருங்கள், ஆயில் இருக்குது நம்மளுக்கு. பத்தில் அப்படின்னா நீங்கள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பாருங்க 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரே ஒரு பெரிய வெங்காயம், அதை நீள்வாக்கில் கட் பண்ணிவிட்டு குறுக்கால கட் பண்ணியிருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 10 பல் பூண்டு எடுத்துகிட்டு நல்லா பொடுசாக கட் பண்ணியிருக்கிறேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க. வெங்காயம் பூண்டு எல்லாமே ஓரளவுக்கு வதங்கி வரணும். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கின பிறகு 2 மீடியம் சைஸ் தக்காளி வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி சேர்த்துருக்குறேங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட பாருங்கள், கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி சேர்த்துட்டு பாதி குழஞ்ச பிறகு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற பாவக்காயை இது கூட சேர்த்துடலாங்க. பாவக்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ இது கூட கொஞ்சமாக மசாலா பொருட்கள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துக்கலாம். மல்லித்தூள் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே சீக்கிரமாக திரண்டு வந்துடும். அதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லியில் காரம் இருக்காது, கலருக்காக சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மசாலா பொருட்கள் இந்த பாவக்காய் கூட எண்ணெயிலேயே ஒரு நிமிஷம் வதங்கட்டும். நல்லா பாருங்கள், வதங்கி கலரெல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த புளி கரைசலை சேர்த்துக்கலாம். அந்த அளவுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி இருக்கும். அதில் அப்படியே கரைச்சிட்டு அந்த தண்ணி முழுவதுமே சேர்த்துருவோம். இந்த புளி கரைசல் பாவக்காய் கூட சேர்ந்து நல்லா ஒன்றோட ஒன்றா திரண்டு வருங்க. அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு, ஏற்கனவே நம்ம பாவக்காய் வதங்கறதுக்கு சேர்த்துருக்குறோம். அதனால் பார்த்துட்டு அளவாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. நல்லா கொதித்து ஒன்றோட ஒன்றா திரண்டு வரும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெல்லத்துக்கு பொதுவாக நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கோங்க. இது பாருங்க, ஒரு இனிப்பு சுவை, புளிப்பு, காரம் எல்லாம் சேரும்போது சூப்பராக இருக்கும். இது கூட கடைசியாக பாருங்கள் மல்லி இலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான பாவக்காய் பூண்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் 2 நாள் வரைக்குமே இது வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. 1 ஸ்பூன் இருந்தால் போதும், ஒரு தட்டு சோறே காலி ஆயிரும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.